அமைச்சராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றுறது அது செஞ்சுருக்கேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுத்த பெருத்த ஆதரவு. நான் 54% வந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டு தான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லி தான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம்னு சொன்னேன். நான் பாரத பிரதமர் டெல்லி கழகத்தை நீங்கள் அமைச்சர் இருக்கணும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதையெல்லாமே பொறுத்து கொண்டு தான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடைசியில் கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள். அந்த நிலை வரும்பொழுது என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியெல்லாம் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதி. அதற்குரிய காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விலக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளரை விலக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்து விட்டு கொண்டுதான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த பொதுச்சாலை நடத்தப்பட வேண்டும் தான் விதி. இந்த விதியை மாற்றுவது யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது. இந்த விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று செய்வதற்கு நீங்கள் யார்? அதுக்கான கேள்வி எடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இது நடந்துட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், சொல்லுங்க. எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவர்கள் எல்லாம் அம்மாவுக்கு கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்கள் சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சி தலைவர் மாணவர்கள் அம்மாவுக்கு பங்கம் அளிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசிலிருந்து பிரபரம் கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்குறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விளையும்.